அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆங்கில வருடத்தினுடைய 3வது மாதமான மார்ச் மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் நிகழப்போகுதுங்க. இந்த சந்திர கிரகணமானது 100 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 1924வது வருடம் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகையுடன் ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம், அதாவது 2024வது வருடத்தின் மார்ச் மாதம் 25ஆம் தேதியான இன்றைய தினத்தில் தாங்க ஹோலி பண்டிகையுடன் கூடிய சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கு. இதன் காரணமாக தான் இந்த சந்திர கிரகணம் மிக மிக சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பாக பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் இந்த சந்திர கிரகணத்தோடு இணைந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லை அப்படின்னா கூட கிரக நிலைகளை இந்த சந்திர கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த கிரக தோஷம் நமக்கு வரக்கூடாது, இந்த கிரகணத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கிரக தோஷத்தை நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம், அதாவது மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழுதுங்க. இந்த நிகழ்வின் போது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவே பூமி வரும். ஆனால் இன்று வரக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது பூமி முழுமையாக வராமல் பாதியாக மட்டும்தான் வருது. அதனால் இது பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் இதனை பெனும்பிரல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி இன்று காலை சரியா 10:24 மணிக்கு தொடங்கும். சுமார் 12:43 மணி அளவில் உச்சம் அடைகுதுங்க. அதுக்கப்புறமா பிற்பகல் 3:01 மணிக்கு கிரகணம் முடிவடையுது. சந்திர கிரகணத்தின் மொத்த நேரம் பார்த்தீங்கன்னா 4:36 அப்படின்னு கூட சொல்லலாம். பகல் நேரத்தில் கிரகணம் தோன்றுவதால் இந்தியாவில் இதனை நாம் பார்க்க முடியாது. இந்த சந்திர கிரகணத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். சந்திர கிரகணத்தை அடுத்து 15 நாட்களில் முழு சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில பாதகமான விளைவுகள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு தோஷம், கிரக தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நமக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது, எந்தவித கிரக தோஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்தின் தோஷம் நீங்கணும் அப்படின்னா கிரகணம் முடிஞ்சதுமே நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக நாம் சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சிடணும். சாஸ்திரங்களின் படி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, கிரகணம் முடிந்த உடனே குளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும். இது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் கிரகணம் முடிந்த உடனேயே குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணம் முடிஞ்சதும் தண்ணீரில் மஞ்சள் மற்றும் வேப்பலையை சேர்த்து வீட்டை சுத்தம் செய்திடுங்க. வீட்டை சுத்தம் செய்ததும் வீடு முழுவதும் புனித தீர்த்தம், அப்படி இல்லைன்னா கோமியத்தை தெளிப்பது அவசியமாகிறது. இதனை அடுத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது அத்தியாவசியங்க. மத நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது வீட்டு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையை திறந்து சுத்தம் செய்ய வேண்டும். கடவுள் சிலைகளையும் சுத்தமாக தண்ணீரில் கழுவ வேண்டும். அதன் பிறகு மீண்டும் சிலைகளை வைத்து விளக்கு ஏற்றி நாம பூஜை செய்வது அவசியமாகிறதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரகணம் ஒரு அசுபமான காலமாக கருத
கருதப்படுறதுனால இந்த கிரகண காலத்திற்கு பிறகு வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அதில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது. தானியங்கள், சமைத்த உணவு, உடைகள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்க. இது வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி விலங்குகள் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பேரிடர்களை தவிர்க்க விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பசுவிற்கு தீவனம் கொடுக்கறது, பறவைகளுக்கு கூரையில் தானியம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் வைக்கிறது, காக்கைக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஜோதிட நம்பிக்கைகளின்படி சொல்லப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கிரகண காலத்தில் பார்க்கும் பொழுது நாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. மேலும் கிரகண காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நாம் சொல்லலாம். உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்கள், அதாவது ஓம் நம சிவாயா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஓம் சரவணபவ, ஸ்ரீராம ஜெயம் போன்ற சின்ன சின்ன மந்திரங்களை நாம் உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு எவ்வித பாதகமும் விளையாதுங்க இந்த கிரகணத்தால். அதே மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து பக்கத்தில் வைத்து கொள்ளலாம். அந்த காலத்துலலாம் ஒரு ஓலையில் எழுதி நெற்றியில் பட்டம் போல கட்டிக்கொள்வாங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. தோஷத்தில் இருந்து நம்மை அரணென இருந்து காக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடாதீங்க. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகண வேலைகளில் நாம் ஒரு சில விஷயங்களை செய்யலாம். அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், முடிந்தால் மட்டை தேங்காய் ஆகியவற்றுடன் கொள்ளு, தானியமும் தட்சணையும் ஆச்சாரியர்களுக்கு தானமாக வழங்குங்க. அதுக்கு பிறகு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து தீபமேற்றி வணங்கினால் கிரகண தோஷம் இல்லை அப்படின்னு முனீஸ்வர சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. கிரகணத்தின் மத்திய நேரத்தில் ஒரு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தட்சாயன புண்ணிய காலத்தை தொடக்கத்தையொட்டி நாம் மாத தர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் கிரக தோஷத்தில் இருந்து நாம் தப்பித்து விடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரக தோஷத்தினுடைய பாதிப்பு நம்மளை அண்டாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற பூக்கள் அல்லது வெள்ளை நிற வஸ்திரங்கள், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது தயிர் சாதம், தேங்காய் சாதம் போன்றவற்றை நாம் தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் நமக்கு கிரக தோஷம் அண்டாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த சந்திர கிரகணம் 100 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிதளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட கிரக நிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மனம் ஒரு விதமான பதட்ட நிலையை அடையுங்க. ஓவராக டென்ஷன் ஆகும், ஓவராக கோபப்படுவோம். எதற்கு கோபப்படுகிறோம், ஏன் டென்ஷன் ஆகிறோம், ஏன் நம்ம மனது படப்படன்னு அடிக்குது அப்படிங்கிறது மாதிரி சூழ்நிலை உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம நடந்துப்போம். அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரவருடைய நிலைவாசலை கூட்டி மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுக்கொள்ளுங்க. அதன் பிறகு நிலைவாசல் படியில் 2 மண் அகல் விளக்கில் நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க. பிறகு பூஜை அறைக்கு பூஜை பாத்திரங்களை எல்லாத்தையும் சுத்தம் செய்துட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு புதிதாக பூ வைத்து சுவாமிக்கு புதியதாக பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து குடும்பத்துடன் வழிபாடு செய்து கொள்ளுங்க. இவ்வாறு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு எந்தவித தீங்கும் அண்டாது அப்படின்னு கூட சொல்லலாம். முடிந்தால் உங்களுடைய வீட்டின் அருகில் விநாயகர் கோவில் இருந்தால் அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனைவரின் பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் போதுமானது. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள்
கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தோஷம் தாக்கி இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.